ராகுல் சூப்பர் 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 தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லொகேஷனா உங்களுக்காக நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. கமல் சார் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் தம்பிகள் நாங்கள் பிராங்க்ஸ்டார் ராகுல் டீம் வந்து ஒரு கிஃப்ட்டு நல்ல திருப்தியாக சாப்பிடக்கூடியது. கிண்டிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி அது போதும். அவ்வளோதான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தெரியும் உனக்கு. நல்லா பார்த்துக்கம்மா. ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி ஓப்பன் பண்ண அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சவுண்ட் வருதா? ஸ்மெல்லு தான் எனக்கு வருது, சவுண்ட்லாம் கேட்கல எனக்கு. ஸோ அதை பார்ப்போம். இன்டர்வியூவில் கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஸோ நீங்கள் வந்து நிறைய வாட்டி எப்போவாச்சும் கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கும்ல, ராகுலோட அவர் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு. ஸோ அதனால தான் ராகுல் அவரோட கனெக்ட். நீங்கள் எப்படி சார் டீனா அவங்கன்னு சொல்லலாம்? யோசிச்சு சொல்லியிருக்கணும்ல. நான் முன்னாடி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டேன். நல்ல பிரியாணி ஒன்று செஞ்சு செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி ஊருக்கு வருவேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் எனிவேஸ் ராகுல் சூப்பரா குக் பண்ணிருக்கீங்க. சோ சொல்லுங்க, அதாவது ஸ்பெஷலா சாருக்காக பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் பிரியாணி வந்து ஆக்சுவலி கனெக்டிவ் வந்து கைதி படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா விக்ரம் டீசரில் சார் கமல் சார் கூட ஆரம்பிக்கலாம் சொல்லும்போது அந்த ஒரு பிரியாணி. ஸோ அப்போ யோசிச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ணனுக்காக. சார் பிரியாணின்றது பிகாஸ் நான் ஷெஃப், ஆக்சுவலி நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஷெஃப். ஸோ நிறைய பேர் யோசிச்சேன் எதாவது செய்யணும், சமைக்கணும், நல்லா சமைக்கணும். ஸோ இது ஆக்சுவலி இன்னும் நார்மல் தான். இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கலாம். பிரியாணி வச்சு டைம் இல்லை.